அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 2 BHK ஒரே பில்டிங்கில் இருக்கிற மாதிரியான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க போகிறோம். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2 BHK. ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸும் உங்களுக்கு கார் பார்க்கிங்லேருந்து, அதாவது வெளியே இருந்தே இருக்கும். ஸோ வீட்டுக்குள்ளே போய் டூப்ளெக்ஸ் டைப்பில் வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சு மாடிக்கு போகிற மாதிரி இல்லை. ஸோ 2 தனித்தனி போர்ஷனாகவே இருக்கும். மாடியில் இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் தெளிவாக 2 தனித்தனி போர்ஷனாகவே இருக்கும். அது மாதிரி கார் பார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 கார் தாராளமாக பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு நல்ல கார் பார்க்கிங், பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. இந்த பிளாட்டுடைய சைஸ் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஆசைப்பட்டு கேட்குற, ஒரு அரை கிரவுண்ட் லேண்ட் வாங்குகிற எல்லாருமே ஆசைப்பட்டு கேட்குற பிளாட் சைஸ் என்னன்னா 30க்கு 40. ஸோ 30/40 பிளாட் சைஸுங்கிறது வந்து ஒரு ப்ரீமியம் பிளாட் சைஸுங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்லை. கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி 30/40ன்ற பிளாட் சைஸில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பிளாட்டில் இந்த வீடு வந்து கட்டியிருக்கிறோம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நார்த் ஃபேஸிங்காக இருக்குது. நிறைய பேர் விரும்புகிற ஃபேஸிங் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங் தான். ஃபஸ்ட்டு நார்த்து தான் கேட்பாங்க, அடுத்து ஈஸ்ட்டு கேட்பாங்க. ஸோ இது வந்து நார்த் ஃபேஸிங்லேயும் இருக்குது. இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 60 அடி வைடு ரோடு இருக்குது. 60 அடி வைடு ரோடும் கூட வந்து உங்களுக்கு இது மெயின் ரோடு மாதிரியான ரோடு இல்லை, ஒரு சூப்பர்வான ரெசிடென்ஷியல் லே அவுட்டுக்குள்ளே ரொம்ப காமாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அழகான ஸ்ட்ரீட்டில் 60 அடி ரோடு. அந்த 60 அடியில் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரீட்டுங்கிறதுனால அதில் கிட்டத்தட்ட ஒரு 25 அடி 30 அடி கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கார்டன் மாதிரி தான் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரோடாக யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணுற ரோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஃபீட் ப்ளஸ் ரோடு வந்து இப்போது யூசேஜில் இருக்குது. ஃப்யூச்சரில் வேணும் அதுவும் ஆஸ் பர் லே அவுட், ஆஸ் பர் அப்ரூவல் லே அவுட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது 60 ஃபீட் வைட் ரோடு தான். அதில் ஒரு நியர்லி 30 ஃபீட்டை வந்து கார்டன் மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க, 30 ஃபீட்டை தான் ரோடாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பான ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பருத்திப்பட்டில் இருக்குது. யூஸ்வலாக பருத்திப்பட்டில் ப்ராப்பர்ட்டி நிறைய பேர் எதுக்காக தேடுறாங்கன்னா அங்கே ஸ்கூல்ஸ், அந்த சரௌண்டிங்கில் நிறைய ஸ்கூல்ஸ், நீங்கள் என்னென்ன ஃபெமிலியரான பிராண்டடாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாப்புலரான ஸ்கூல் அப்படின்னு நீங்கள் எதெல்லாம் சொல்லுவீங்களோ, அந்த மாதிரி ரொம்ப ஸ்டாண்டர்டான ஸ்கூல்னு எதெல்லாம் சொல்லுவீங்களோ அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாமே அங்கே இருக்குதுன்னு தான் சொல்லணும் அந்த சரௌண்டிங்கில். அதுக்காக தான் பருத்திப்பட்டில் நிறைய பேர் இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம வீடு இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்கூல் CBSE ஸ்கூல்ஸே இருக்குது. எல்லாமே வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸு. அந்த மாதிரி ஸ்கூல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்கூல் சுற்றி ஒரு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பார்த்தீங்கனால இருக்குது. ஸோ அதனாலேயே வந்து அந்த ஏரியாவில் வந்து நிறைய ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப வேகமாக டெவலப் ஆகிட்டு வருது. அந்த மாதிரியான ஒரு இடத்துல நல்ல சூப்பரான ஒரு நகரில், அதாவது வெரி டீசெண்டான லே அவுட்டில் ஒரு நகரில் இந்த வீடு இருக்குது. இதை சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்குது. வீடுகள் இல்லாமல் புதுசாக டெவலப் ஆகிற ஒரு லே அவுட்லாம் இல்லை, இது கொஞ்சம் பழைய லே அவுட்டு தான். ஸோ அதனால் வந்து இங்கே நிறைய வீடுகள் ஆல்ரெடி வந்துருச்சு, நிறைய வீடுகள் வந்துருச்சு. வீடுகளுக்கு மத்தியில் தான் வந்து நம்ம இந்த பில்டிங் இருக்குது. சரி, இந்த பில்டிங்கோட அமைப்பை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். பில்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்ல பெரிய கேட்டு, 2 கார் பார்க் பண்ணுற மாதிரி ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டு நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் இருக்குது. அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலு, ஒரு ரீசனபிள் சைஸ் ஹால். இதை வந்து சின்ன ஹால்னு சொல்லவே முடியாது, ரொம்ப பெரிய ஹால்னு சொல்ல முடியாது. ஒரு ரீசனபிள், ஒரு 2 BHK வீட்டில் என்ன சைஸில் ஹால் இருக்கணுமோ அந்த சைஸில் ஹாலு. அதே மாதிரி தான் இருக்கிற 2 பெட்ரூமே ஒரு அழகான மாட்ரேட் சைஸில் உள்ள பெட்ரூம்ஸ். எதுவுமே வந்து சிறுசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 கார் நிறுத்துகிற மாதிரி கார் பார்க்கிங்கும் கொடுத்துட்டு, ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு ஸ்டேர் கேஸையும் வெளியவே கொடுத்துட்டு, ஹாலு, பெட்ரூம்ஸு, கிச்சன் எல்லாமே வந்து ஸ்பேஷியஸாக கொடுக்குறது அப்படின்னா 30-40 சைஸில் இருக்கக்கூடிய பிளாட்டில் தான் பண்ண முடியும். அதில் தான் இந்த மாதிரி அமைப்பாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இது அமைப்பாக தான் இருக்குது. கிச்சனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாட்ரேட் சைஸில் இருக்குது. பின்னாடி 2 சைட்லேயும் கூட செட்பேக் வேறு விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ வீட்டை சுற்றி நீங்கள் வந்து போய் வர முடியும், அந்தளவுக்கு செட்பேக் கூட விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ பின்னாடி கிச்சன்லேருந்து பின்னாடி ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கேட் ப்ரொவிஷனும் இருக்குது. கிச்சனில் பெரிய ஜன்னலும் இருக்குது. ஸோ வெண்டிலேஷனும் சரி, லைட்டிங்கும் சரி, உங்களுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியவே ஸ்டேர் கேஸ் இருக்குது. அப்படியே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில்
ஒரு பெரிய போர்ட்டிகோ இருக்குது. கீழே எப்படி கார் பார்க்கிங் இருக்கோ அப்படியே கார் பார்க்கிங் மேலே இருக்கிற ஏரியா அப்படியே அந்த மொத்த சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போர்ட்டிகோ. தாராளமாக ஒரு 10 பேர் சுற்றி சேர் போட்டு உட்காந்து ஈவினிங் டைம் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு நல்ல பெரிய சைஸ் போர்ட்டிகோ இருக்குது. ஹால் கீழே எப்படி ஹால் இருக்கோ அதே மாதிரியான ஹாலு, அதே மாதிரியான 2 பெட்ரூம். இந்த பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லெஃப்ட்டில் இருக்கிற பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் ஒரு இருக்குது. சரி, ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூம் அதுவும் அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம் தான். பட் அந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ரைட் சைடில் இருக்கிற பெட்ரூமோடைய பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டோர். ஸோ டபுள் டோர் போட்ட ஒரு டாய்லெட் பாத்ரூம் வந்து உங்களுக்கு ஹாலில் இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஒரு பெட்ரூமில் இருந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிச்சனுக்கு வந்துட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க கிச்சன் இன்னும் கொஞ்சம் ஸ்கொயராக, இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்பேசியஸாக ஃபீல் ஆகும். அந்த மாதிரியான ஒரு கிச்சன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. டெரஸு, ஹெட்ரூமு எல்லாமே கம்ப்ளீட்டடாக இருக்குது. பட் இன்டீரியர் ஒர்க்கு, உட் ஒர்க்கெல்லாம் வந்து இதில் எதுவுமே பண்ணலை. எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஒயரிங் வரைக்கும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி வச்சுருக்கோம். இன்னும் நல்லா ஃபிட்டிங்ஸு மற்றதெல்லாம் மாட்டணும். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வீடு ஓகே அப்படின்னா மற்ற எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துடலாம். பெரிய பெண்டிங்லாம் கிடையாது. ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் இருக்குது. உடனடியாக நம்ம குடியேறன்னா குடியேறலாம். ஒரு ஹார்ட்லி ஒரு 4-5 டேஸுக்கான ஒர்க் வந்து அதில் இருக்குது. அது நம்ம இஷ்டத்துக்கு கூட, நம்ம விரும்புகிற மாதிரி கூட நம்ம அதில் செஞ்சுக்கலாம். நம்ம இஷ்டப்படுற மாதிரியான ஃபிட்டிங்ஸ் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டப்படுற மாதிரியான ஒரு கிளாசெட்ஸு, கிச்சனில் வாஷ் பேசின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம விரும்புகிற மாதிரி குவாலிட்டியில் கூட நம்ம அதில் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் இது ரெடி டு மூவ் கண்டிஷனில் தான் இருக்குது. சரிங்களா? ஒரு ஹார்ட்லி ஒரு 10%, நான் எப்போவுமே கொஞ்சம் அதிகமாகவே சொல்லிவிடுவேன். அது 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 அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு 10% ஒர்க் வந்து நம்ம பெயிண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். வந்து வீட்டை வந்து பாருங்கள், பார்த்துட்டு நம்ம இந்த விஷயத்த பேசலாம். எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. 30க்கு 40 பிளாட் சைஸு, 2 வீடாக இருக்குது. கீழே ஒரு 2 BHK, மாடியில் ஒரு 2 BHK. ஸோ 2 வீடாக இருக்குது. நார்த்து ஃபேஸிங்காக இருக்குது. ரோடும் 60 அடி வைட் ரோடாக இருக்குது. வீட்டை சுற்றியும் வந்து சின்ன செட்பேக் விட்டு தான் கட்டியிருக்கிறாங்க. ஸோ வெண்டிலேஷன் பிரச்சனை ஃப்யூச்சரில் எல்லா பக்கமும் வீடு வந்துட்டால் கூட நமக்கு பெருசாக வெண்டிலேஷன் பிரச்சனையோ லைட்டிங் பிரச்சனையோ வராது. ஸோ அந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே நல்லா தான் இருக்குது. இந்த ஓனர் வெளியூரில் இருக்கிறதுனால நம்மக்கிட்ட தான் இந்த வீட்டை பொறுப்பாக ஒப்படைச்சிருக்கிறாரு. நீங்கள் வர்றதுக்கு 1 hour முன்னால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் வரேன், அல்லது என்னுடைய சபார்டினேட்ஸ்ட்டே கீ கொடுத்து அனுப்புகிறேன். போய் வீட்டை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஃபர்தராக பேசலாம். இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸுங்கிறது 1,20,00,000, அதாவது 1.2 crore நம்ம இதுக்கு கோட் பண்ணியிருக்கிறோம். ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான். ப்ரைஸை பற்றி யோசிக்காதீங்க. உங்களுக்கு நியர்லி இந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பருத்திப்பட்டு ஏரியாவில் வேணும் அப்படின்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுறேன். பருத்திப்பட்டுங்கிறதுனால ரொம்ப இன்டீரியராக உள்ளே போகணுன்னுலாம் அவசியம் இல்லை. அந்த பருத்திப்பட்டு செக் போஸ்ட் இருக்குது இல்லைங்களா, செக் போஸ்ட்லேருந்து லெஃப்ட்டில் உள்ளே போகுது இல்லையா ரோடு, அந்த ரோட்டில் நீங்கள் கொஞ்சம் தூரம் போனாலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த நகரோட என்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ அது வழியாக நகரோட ஆர்ச் இருக்கும். அது வழியாக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த மெயின் ரோட்டில் இருந்து உங்கள் வீடு வரைக்குமே கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் கூட வராது. வித்தின் 1 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. அந்த அளவுக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது மெயின் ரோட்டில் இருந்து. ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி 1.2 crore கோட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு நம்ம நெகோஷியேட் பண்ணி ஒரு பெஸ்ட் ப்ரைஸில் முடிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் சென்னை சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவராக இருந்தால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டு இருக்கிறவருக்கு நம்ம சேனல் நிச்சயமாக ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ப்ராப்பர்ட்டி வந்துச்சுன்னா உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராப்பர்ட்டி வந்ததுன்னா இமீடியட்டாக என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி நேரில் பார்த்துட்டு என்ன பெஸ்ட் ப்ரைஸில் பேசி முடிக்க முடியுமோ முடிச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம சேனல் மூலமாக வர்ற ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரூ வேல்யூ ப்ரைஸில் அந்த டீலை ஃபினிஷ் பண்ணுற மாதிரியான கண்டிஷன்ஸுக்கு ஒத்து வர்ற மாதிரி ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் தான் நான் போடுவேன். ஸோ அதனால் நல்ல ப்ராப்பர்ட்டி வேணும், நம்பிக்கையான டீலர்கிட்ட வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடு உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் வேறு மாதிரி பார்க்குறீங்கன்னா கூட இது மாதிரி பட்ஜெட்டில் இந்த மாதிரி வீடு பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி என்னுடைய சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியில் விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க நல்லா இருக்கணும், நாடெங்கும் இல்லாமல் இல்லை என்றால்